சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடிப்புல வெளியான கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி இருந்துச்சு. வெளியான இந்த திரைப்படம் ஒரு பிகஸ்ட் டிசாஸ்டராக மாறி இருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப அதுல இருந்து மீள்றதுக்காக சூர்யா ரெட்ரோ அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் இப்ப திரையரங்குல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. சோ ஸ்டில் இந்த ரிவ்யூஸும் வரல. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு போட்டியாக 2 முக்கியமான திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. அதுல சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வெளியாகி இருக்கு. இதை தாண்டி நானியுடைய ஹிட் பாக 3 திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சத்தமே இல்லாம சூர்யாவுக்கு போட்டியாக கார்த்தி களமிறங்கி இருக்காரு. ஆமா, அது என்ன அப்படின்னா ஹிட் பாக 3ல கார்த்தி ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதாவது ஆல்ரெடி வந்த செய்தி தான் ஹிட் பாகம் 4ல கார்த்தி தான் மெயின் லீட் பிளே பண்ண போறான்னு சொல்லி. சோ அதனால இப்போ பாகம் 3ல ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஈவன் ஹிட் பாகம் 2ல நானி ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அதனுடைய கண்டினியூஷனா ஹிட் பாகம் 3ல மெயின் லீடா ப்ளே பண்ணிருக்காரு. அதே மாதிரி இப்ப ஹிட் பாகம் 3ல கார்த்தி ஒரு கேமியோ கொடுத்துட்டு ஹிட் பாகம் 4ல மெயின் லீடா ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுவும் கார்த்தி ஏசிபி வீரப்பன் அப்படி ஒரு கதாபாத்திரத்துல தான் நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஹிட் பாகம் 4ல கார்த்தி வர்சஸ் நானி ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கதை வெளியாகி இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஃபிஷியல் அப்டேட் வெளியாகட்டும். பட் இப்ப படம் பார்த்தவங்க சொல்லிட்டாங்க ஹிட் பாகம் 3ல கார்த்தியுடைய கேமியோ இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இப்போ சூர்யா வர்சஸ் நானின்னு இருந்தது சூர்யா வர்சஸ் கார்த்தியாக மாறிடுச்சு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மே 1 ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல எந்த திரைப்படத்துக்கு அதிக வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி.